ஸோ ஹலோ கைஸ். ஸோ ஆல்ரெடி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை வச்சு ரவுண்ட் ஒனுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் 100% சேஃபஸ்ட் மார்க் ஃபார் ரவுண்ட் 2 ஃபார் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் என்ன கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் வந்து இறங்கி வந்துருந்துச்சு கட் ஆஃப் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு அண்ட் என்ன மார்க் வரைக்கும் குறைஞ்சிருச்சு அதை பேசிஸாக வச்சு 100% சேஃபஸ்ட் மார்க் ஃபார் ரவுண்ட் 2 இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் 1ல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு, எந்த மார்க் வரை கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு வந்து செகண்ட் ரவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1285 வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு ஜெனரல் ரேங்க். அண்ட் அவங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து 651 இருந்துச்சு ஃபார் ரவுண்ட் 1. அண்ட் அதே மாதிரி பிசி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1956 கம்யூனிட்டி ரேங்க் வரை கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அவங்களோட கட் ஆஃப் மார்க் வில் பி 620 இருக்கு ஃபார் ரவுண்ட் 1. ஸோ அதுக்கப்புறம் பிசிஎம் கேட்டகரிக்கு வந்து 206 அப்படிங்கிற கம்யூனிட்டி ரேங்க் வரை கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் 612 இருக்கு. ஸோ அதே மாதிரி எம்பிசி கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1071 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருந்துச்சு. அவங்களோட கட் ஆஃப் மார்க் 603 வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு 664 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருந்துச்சு. அண்ட் அவங்களோட கட் ஆஃப் மார்க் 536 வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 132 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருந்துச்சு. அண்ட் அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 464 ஃபார் ரவுண்ட் 1 இருந்துச்சு. ஸோ அது மாதிரி எஸ்டி கேட்டகரி 43 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அவங்களுடைய கட் ஆஃப் 88 வந்து இருந்துச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்து கட் ஆஃப் குறைஞ்சிச்சு பேஸ்ட் ஆன் எவ்வளோ கம்யூனிட்டி ரேங்க் ஆட் ஆச்சு அதை வச்சு எவ்வளோ குறைஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஓப்பன் கேட்டகரிக்கு 1285 வரைக்கும் கிடைச்சிருந்துச்சு. லாஸ்ட் இயர் 117 ரேங்க் ஆட் ஆச்சு. ஸோ அதே நம்ம பேசிஸாக வச்சோம்னா 1402 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் இந்த வருஷம் ஓப்பன் கேட்டகரி கிடைக்கும் செகண்ட் ரவுண்டில். ஸோ ஓப்பன் கேட்டகரியோட ரவுண்ட் 2 கட் ஆஃப் வந்து 650 இருக்க போது பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் கிரைட்டேரியா. அண்ட் அதே மாதிரி பிசி கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1956 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து 103 கம்யூனிட்டி ரேங்க் ஆட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா 2059 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் ரவுண்ட் 2ல கிடைக்கும். அண்ட் அவங்களுடைய சேஃபஸ்ட் மார்க் ஃபார் ரவுண்ட் 2 வில் பி 617. ஸோ அதுக்கப்புறம் பிசிஎம் கேட்டகரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 206 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து +5 கம்யூனிட்டி ரேங்க் ஆட் ஆச்சு ரவுண்ட் 2ல. ஸோ 211 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் சேஃபஸ்டா இருக்க போது. அண்ட் அவங்களுடைய சேஃபஸ்ட் மார்க் ஃபார் ரவுண்ட் 2 வில் பி 611. ஸோ அதே மாதிரி எம்பிசி கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1071 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் இயர் 36 கம்யூனிட்டி ரேங்க் ஆட் ஆச்சு. 1107 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய சேஃபஸ்ட் மார்க் வில் பி 602 இருக்க போது ஃபார் ரவுண்ட் 2. ஸோ இதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 664 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 106 அதாவது +42 கம்யூனிட்டி ரேங்க் லாஸ்ட் இயர் ஆட் ஆச்சு. ஸோ அதை பேசிஸா வச்சோம்னா 706 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் அவங்களுடைய சேஃபஸ்ட் மார்க் வில் பி 532 இருக்க போது. ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேட்டகரிக்கு 132 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருந்துச்சு. அண்ட் 135 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் +3 கம்யூனிட்டி ரேங்க் ஆட் ஆச்சு. ஸோ அதை பேசிஸா வச்சோம்னா 461 வில் பி த கட் ஆஃப் மார்க் ஃபார் ரவுண்ட் 2. ஸோ அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 43 கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருந்துச்சு. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. மோஸ்டா லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதனால 43 கம்யூனிட்டி ரேங்க் அப்படியே நம்ம ஃபிக்ஸ்டா வச்சோம் அப்படின்னா 488 வில் பி த ரவுண்ட் 2 கட் ஆஃப் மார்க் ஃபார் எஸ்டி கேட்டகரி ஃபார் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதுதான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான ரவுண்ட் 2 கூட 100% சேஃபஸ்ட் மார்க். இதுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷுவரா வந்து கிடைக்கும். இது கீழே கூட குறையிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து பேஸ்ட் ஆன் ப்ரூஃப் லாஸ்ட் இயர் என்ன கிரைட்டேரியா வரை கிடைச்சிருக்கோ அதை பேசிஸா வச்சு எடுத்துருக்கக்கூடிய மார்க். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வந்து பண்ண போறேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராட்டும் ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல சோர்ஸ் நல்ல ஒரு டெஸ்ட் சீரிஸ் வழியா நான் ரிப்பீட் பண்ண போறேன், எனக்கு ஒரு நல்ல டெஸ்ட் சீரிஸ் வேணும், நான் கான்செப்ட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன், இதை நான் ஃபாலோ பண்ணா என்னால் வந்து 650 680 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும் வித் ப்ரூஃப். மோஸ்ட் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சோர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ அதை வந்து நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான், கிளியரான எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ இன்னும் நீட் எக்ஸாமுக்கு அப்ராக்சிமேட்லி 8 month அந்த ரேஞ்ச் தான் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து ரிப்பீட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இப்போ வரக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட் பண்ணி 1 year 2 year ட்ராப் பண்ணிலாம் வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கான்செப்டுவலா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல கொஸ்டின், அதுவும் என்டிஏ ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து வேணும். நான் இந்த ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் வந்து நான் செக் அவுட் பண்ணி பார்த்த வரைக்கும் என்சிஆர்டி பேஸ்ட் as well as என்டிஏ ஸ்டைலில் இந்த கொஸ்டின் இருக்கு. முக்கியமாக நான் அக்செப்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஸோ இதில் இந்த எக்ஸாமை ஃபாலோ பண்ணி டாப்பர்ஸ்மே வந்திருக்காங்க. லைக் ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுத்தவங்க கூட இதுல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன். ஸோ அதனால என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்க வந்து இந்த கோர்ஸை பை பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதில் அந்த மெமோனிட் அப்படிங்கிற ஆப்ல வந்து பிரம்மாஸ்திரம்
மோஸ்டா டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அதுல இருந்து லாஸ்ட் இயர் 720க்கு 680 மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அந்த டெஸ்ட் சீரிஸை நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி அந்த அனலைஸ் பண்ணியிருந்தீங்கனாலே 680 மார்க். கொஸ்டினோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு அண்ட் குவான்டிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸுமே குட்டா இருக்கு. எப்படி அவங்க என்டிஏ ஸ்டைல் எடுக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஸோ என்டிஏ என்ன ஃபார்மேட்ல கேட்க போறாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலே தெரியும், இதுல வந்து 36 நீட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு 36 டெஸ்ட் வந்து இருக்கு. அதுல 26 பார்ட் டெஸ்ட் இருக்கும் அண்ட் 10 ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா ஆன்சர் கீ வித் டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனுமே அவைலபிளா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் எல்லா கொஸ்டினுமே 100% என்சிஆர்டி பேஸ்டா இருக்கும். அதே மாதிரி 11th சாப்டர் as well as 12th சைமல்டேனியஸாவும் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு இதுல நீங்க லேக் ஆகாம இருக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுல வந்து கம்ப்ளீட் டே வைஸ் பிளானர் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து 36 எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டே வைஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். டில் அந்த 2025 ஒரு ரோட் மேப் மாதிரியுமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அன்லிமிட்டட் ரீ அட்டெம்ப்ட் இருக்கும். ஓஎம்ஆர் ஸ்கேனிங் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஓஎம்ஆர் ஸ்கேனிங்குமே அவைலபிளா. ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் வந்து நீங்க தப்பா எழுதிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த கஸ்டமைஸ்டு டெய்லி ப்ராக்டிஸ் செஷன் வந்து ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இதனால அப்படின்னா உங்களோட மிஸ்டேக்கை நீங்க ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறனால நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்கிறதுக்கு வந்து மோஸ்டா விரும்ப மாட்டாங்க. அது காரணம் வந்து என்னன்னா நான் இன்னும் போர்ஷனை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணல, நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த 26 பார்ட் டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு பிளான் ஒரு எக்ஸாமுக்கு நீங்க லைக் பார்ட் டெஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சிலபஸை மட்டும் படிச்சுட்டு அந்த பார்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு தகுந்த ரோட் மேப் ஷெடியூலுமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ அவுட் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்லைன் பேஸ்ட் எக்ஸாமாவும் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல ஆன்சர் எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கரெக்ட் என்னென்ன தப்பு உங்களோட அனலைசிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க தப்பால் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ராங்லி அட்டெம்ப்டட் செஷனுக்கு வந்து போகும். ஸோ அப்பனா நீங்க அடுத்த தடவை வரும்போது இந்த என்னென்ன மிஸ்டேக் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். 2 பார்ட் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த பார்ட் டெஸ்ட் 1+2ல இருக்கக்கூடியது குமுலேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதனால நீங்க பார்ட் டெஸ்ட் 1 and 2ல பண்ணக்கூடிய தப்பு வந்து குமுலேட்டிவ் டெஸ்ட்ல ரெக்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காண்டி 24/7 கிளாரிஃபிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட்டுமே வந்து இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அவைலபிளா இருப்பாங்க. டவுட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து போத் ஆன்லைன் as well as ஆஃப்லைன் யூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு விஷயம் தான். ஆஃப்லைன் யூசர்ஸ்க்கு வந்து இந்த பிரிண்டட் கொஸ்டின் பேப்பர், ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் ஆன்சர் கீ எல்லாமே வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வந்து அவங்களுக்கு வந்துடும். செக் பண்ணி பார்க்கலாம். நான் முக்கியமா அக்செப்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து அவங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு 100% இது ஒர்க் அவுட் ஆகும் தோணுச்சு அப்படின்னா மறக்காம இதை வந்து பை அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இல்லை நான் சொல்றது அப்படின்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு இதை நான் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நான் வந்து டாப்பரா வருவேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய பேர் டாப்பரா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு கோட் கொடுத்துருவேன், பிரெயின் ஸ்பார்க்கர் அப்படிங்கிற கோட். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர் வந்து கிடைக்கும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிப்பீட் பண்றாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க கூட மறக்காம அவங்களுக்கு ஷேர் அவுட் பண்ணுங்க. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.